ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. எனக்கு கொஞ்சம் ஃபீவரு, கோல்டு இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. ஆனால் உங்களுக்கு தரமான ஒரு கேஸை நான் எடுத்து வந்திருக்கேன் இன்றைக்கி. எனக்கு ரொம்ப ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பாக இருந்த கேஸ்னால் அது இதுதான். நான் நிறைய கேஸ் படிச்சிருக்கேன். அதே மாதிரி பேய் கதையும் நிறையா படிச்சிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஒரு நாள் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் பக்கம் என் மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அதுக்குள்ள போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ பிளாக் ஃபைட்ஸ். இந்த கேஸை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரில. ஸோ நம்ம கேரக்டர் வைஸாக ஆரம்பிச்சிடலாம். எல்லா கேரக்டருமே நான் சொல்லிடுறேன். வீட்லேயே ரொம்ப வயசானவங்க அப்படின்னா அவங்க நாராயணி தேவி. அவங்களுக்கு 80 வயசு ஆகுது. அவங்களோட மூத்த பையன் வந்து புவனேஷ். அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு சவிதா. அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்குது, நீத்து, மோனு. ஒரு பையன் இருக்கான், துரு. 2வது பையன் லலித், ஈனா. அவங்களுக்கு ஒரு பையன் சிவம். அப்புறம் 3வது வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு பிரதீபா. அவங்க பொண்ணு பேர் பிரியங்கா. இவங்க தான் நம்ம கேஸோட கேரக்டர்ஸ். டெல்லி புராரி ஸ்டேஷனுக்கு சந்த் நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவிலேருந்து காலையில் 8 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க, அர்ஜென்ட்டாக இப்போ சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாருன்னா, நான் நைட் ஷிஃப்ட் வந்தேன், மார்னிங் ஷிஃப்ட்டில் வந்துட்டு 10 மணிக்கு சார் வந்துடுவார், ஸோ அவர் வந்தோடனே நான் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இப்போவே வரணும், சீக்கிரம் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் ஆப்போசிட்டில் இருந்தவங்க வந்து சொல்கிறாங்க. இவங்களும் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போய் பார்க்குறாங்க. கிளம்பி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4000 பக்கம் அந்த மாதிரி ஆளுங்க, நிறைய பேர் ஆளுங்க வந்துட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. அந்த அவங்களோட வீடு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம கடையும் வீடும் அட்டாச்சாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். மேலே வீடு, கீழே கடை, இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ளே வயசானவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லியும் காலையில் 5 மணிக்கெலாம் பால் பாக்கெட் கடை ஓப்பன் பண்ணிட்டு பால் பாக்கெட் சப்ளை பண்ணிடுவாங்களாமா. சரி, என்னடா இன்றைக்கி 8 மணி ஆகியும் பால் பாக்கெட் சப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட டோரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. லைட்டாக அப்படி கை வச்சிருக்காரு. கை வச்சுன்னே ஓப்பன் ஆயிடுச்சான். என்னடா இது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போயிருக்காரு. ஹாலுக்கு போயிட்டு அங்கே இருக்க டோரையும் கை வச்சு தட்டியிருக்காரு. தட்டின வேகத்தில் ஓப்பன் ஆயிடுச்சான். லாக் கூட பண்ணாமல் தான் இருந்திருக்கு. அங்கே போய் பார்க்குறாரு, அந்த நாராயண தேவி அப்படின்னு சொன்னார் இல்லைங்க, அவங்க வந்துட்டு கட்டலில் படுத்து கிடக்குறாங்களாம். ஆனால் உயிர் இல்லை. சரின்னு சொல்லிட்டு முன்னாடி இன்னொரு ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. நம்ம இந்த வீட்டுக்கெலாம் சன்லைட் வந்துட்டு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே விண்டோ மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம்ல, அதுவும் இல்லாமல் திருடங்க உள்ளே வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு அயன் ராட்லாம் கிரிலெலாம் போட்டு வச்சுருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி கிரில்லில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர், 10 பேரும் தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, எல்லாத்தோட கண்ணுமே கட்டியிருக்கு. அதே மாதிரி கையும் பின்னாடி வந்து லாக் பண்ணி வச்சுருக்கு. கையும் கட்டி தான் இருக்குது. எல்லாத்தோட காதுலேயும் பஞ்சு வச்சுருக்காமாங்க. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து போலீஸ்க்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி தான் அர்ஜென்ட்டாக வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவங்க கால் பண்ணியே கூப்பிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் போலீஸ் வந்து பார்க்குறாங்களாமா. அதில் ஒரு போலீஸ்காரர் அந்த சர்வீஸில் இருப்பார்ல, சொல்ல போகணுன்னா எப்படி இந்த போலீஸ்காரங்க அவங்களுக்குலாம் வந்து சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி தலை தனியாக கை கால் தனியாக பார்த்து பார்த்து டெட் பாடியாக பார்த்து பார்த்து அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு சாரு, இதை நான் என் வாழ்க்கையிலேயே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம்மா. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே யாருமே வரல, உள்ளேருந்து யாருமே வெளியும் போகல. அதே மாதிரி அடுத்த சீனில் என்ன ஆகுதுன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப யோசிக்கிற விஷயமா இருந்திருக்கு. அவங்களே திக்கி திணறிருக்காங்க அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே. போலீஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைமு ஒரு டைரி ஒன்று கிடைக்கிது. அந்த டைரியில் என்ன போட்டிருக்குன்னா, எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருந்திருக்காமாங்க. யார் யார் என்னென்ன வேலை பண்ணணும், யார் யார் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்காமா. எப்படின்னா, சிவம் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கான், அவன் ஃபோன் பண்ணுறதை கம்மி பண்ணணும். அதே மாதிரி கிச்சனில் நிறைய வேலை நடக்கிறதே இல்லை, யாருமே கிச்சனுக்கிட்டே போகிறதில்ல, அதையும் கவனிங்க. அதே மாதிரி டீனா வந்துட்டு ரொம்ப நேரமாக வெளில சுற்றிட்டு இருக்காங்க, அதையும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருந்திருக்காமா அந்த டைரியில். போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டைரியை வந்துட்டு ஃபுல்லாகவே படிக்கல. சரி இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டிட்டு சரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சைட்லலாம் போயிட்டு தேடி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு வீட்டோட சைடில் வந்துட்டு பிவிசி பைப் நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி மொத்தம் 11 பைப்ஸ் இருந்திருக்கு. அதில் 4 பைப் வந்து ஸ்ட்ரைட் பைப்பாக இருந்திருக்காமாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 7 பைப் வந்துட்டு எல் ஜாயிண்ட்டாக இருந்திருக்காமா. மொத்தம் 11 பைப் இருந்திருக்கு. இது என்ன மீனிங்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 4 ஸ்ட்ரைட் பைப் வந்துட்டு ஜென்ஸை குறிக்குதாமா. அதே மாதிரி 7 எல் ஜாயிண்ட் வந்துட்டு லேடிஸை குறிக்குது. மொத்தம் 11. எப்படின்னா இந்த இறந்து போனாங்கள்ல, ஸோ அது அவங்களுடைய கணக்கு மாதிரி தான் இதுலேயும் வந்திருக்கு. போலீஸ் வந்துட்டு இதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி கிரிலெல்லாம் போடுவோம்ல, இந்த கொசு உள்ளே வராமல் இருக்கணும் அந்த மாதிரி, அதில் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு 11 கிரில் இருந்திருக்காமாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போலீஸே வந்து திணற ஆரம்பிக்கிறாங்களாமாங்க. எப்படி இதை கண்டுபிடிக்கணும், எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. ஃபுல்லாக திணற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு போலீஸ்காரர் சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 மணி அந்த காலையில் ஆரம்பித்த அந்த அந்த காலையிலேயே அந்த டைம் வரும் பார்த்திங்கன்னா, ஒரு 5 மணி அந்த டைமோட ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நீத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த கேரக்டரும் அதுக்கப்புறம் துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் 2 பேரும் அன்றைக்கி நைட்டு தான் இந்த ஸ்டூல்ஸு அப்புறம் ஒயரு இதெல்லாமே வாங்கிட்டு போயிருக்காங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்கெல்லாம் ஹேங்கிங்கில் இருந்தாங்கள்ல, தூக்கில் தொங்கிட்டு இருந்தாங்கள்ல, அப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது இவங்க வாங்கிட்டு போன ஸ்டூல் தான். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வாரத்துலேயும் இதே மாதிரி ஸ்டூல் ஒரு 8 ஸ்டூல் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போவும் ஒரு 2 ஸ்டூல் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த ஸ்டூலில் தான் அவங்க ஹேங்கிங் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி ஒயர் காயிலும் இவங்க தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த காயிலால் தான் அவங்க எல்லாத்தோட கையும் பின்னாடி கட்டியிருந்துச்சுல்ல, அந்த கம்பியை வச்சு தான் கட்டியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வாரத்துலேயும் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணுக்கு, அதான் பிரியங்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, பிரதீபாவோட பொண்ணு பிரியங்கா, அவங்களுக்கும் மேரேஜ் நடந்திருக்கு. அப்போவும் எல்லாருமே இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸே தெரியல, நார்மலாக தான் இருந்திருக்காங்க எல்லாருமே. ஆனால் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி எல்லாருமே ஹேங்கிங் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸு தீவிரமாக யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாதி ரீட் பண்ணாங்கள்ல டைரி, சரி சொல்லிட்டு அதை ஃபுல்லாக ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரீட் பண்ணும்போது தான் அவங்களுக்கே சரியான ட்விஸ்ட்டுனா என்னென்னா, அதுதான் ட்விஸ்ட்டு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அதில் வந்து எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அதான் அதை படிச்சுட்டு, இது யார் பண்ணியிருப்பா, யார் இவங்க எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுனா யாராக இருக்கும், வீட்டில் பெரியவங்களாக இருப்பாங்க. அப்படி பார்த்தா இந்த பாட்டி தான் பெரியவங்க, அவங்களுமே இறந்துருக்காங்க. அப்போது வேறு யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் இருக்கார். அவர் தான் கோபால் சிங், இந்த நாராயணி தேவியோட ஹஸ்பண்ட், லலித்தோட அப்பா. இவங்க ஃபேமிலியை வந்துட்டு முதல்ல வந்துட்டு லோயர் ஃபேமிலியாக தான் இருந்திருக்குங்க. ஆனால் இந்த டைரியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக மாறியிருக்காங்க. என்ன விஷயம்னா, லலித்துன்னு சொல்லிட்டு சொன்னல, லலித்துக்கு வந்துட்டு பேச்சு வரலையாமாங்க. பேச்சு வராமல் கொஞ்ச நாள் ஊமையாகவே தான் இருந்திருக்காரு. அப்போ தான் வந்து இந்த டைரியில் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லலித் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி கேட்டால் அவனுக்கு பேச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் போட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு இதையும் ஃபாலோ பண்ணலாம், பார்க்கலாம், பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அவர் பூஜைலாம் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. பண்ணோன்னே கொஞ்ச நாளில் பார்த்தா லலித்துக்கும் பேச்சு வந்துடுதுங்க. இவங்களுக்கு ஒரு ஒரு 95% 95 இல்லை 50% வந்துட்டு நம்பிக்கை வந்துடுது. சரி, நம்ம தாத்தா தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிடுவீங்க, கொஞ்சம் நம்ம டெவலப் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டைரியில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணோடனே அதே மாதிரி அந்த டைரியில் போட்டிருந்த மாதிரியே அப்பர் மிடில் கிளாஸுக்கு மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எல்லாத்தோட மைண்ட் செட்டுமே அந்த டைரி பக்கம் போயிடுது. எல்லாருமே அதை நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கு அதுதான் வந்துட்டு கடவுள், எல்லாமே அந்த டைரியாக மாறிடுது அதுக்கப்புறம். இதே மாதிரி தான் அவங்க வீட்டில் சர்ச் பண்ணும்போது ஒரு டைரி இல்லைங்க, மொத்தம் 11 டைரி கிடச்சிருக்கு. இதே மாதிரி வருஷம் வருஷம் ஒரு டைரி, வருஷம் வருஷம் ஒரு டைரியில் எழுதியிருக்கு. அந்த எழுதியிருக்கும்போது கடைசி பேஜில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் வர்றது போகிறதெல்லாம் வெளில யாருக்குமே தெரியக்கூடாது, வெளில யார்கிட்டையுமே பேசவும் கூடாது, ஷேர் பண்ணவும் கூடாது, நமக்குள்ளே தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் உங்களை தண்டிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி லலித்தோட உடம்புக்குள்ளே வந்து பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு. இந்த டைரியிலையும் எழுதி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் நம்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த 11வது டைரியில் தாங்க கடைசியாக இந்த சம்பவம் நடக்கிறதே இந்த டைரியால் தான். என்ன போட்டிருக்குன்னா, எல்லாருமே அவர் வந்து சொல்கிறாரு, நம்ம இன்னும் அப்பர் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக அப்பர் லெவலில் போயிடலாம், அதுக்கு வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணணும்,
ரிச்சுவல்னா சடங்கு அந்த மாதிரி சடங்கு பண்ணணும். அதுக்கு பேர் பத் பூஜா. அப்படின்னா இந்த ஆலமரம் இருக்குல்ல, ஆலமரத்தோட விழுது இருக்கு பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆலமரம் விழுது மாதிரி தொங்கிட்டு இருக்கணும். போய் நின்றுட்டு கண்ணெல்லாம் கட்டிட்டு நீங்கள் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் ஆலமரம் விழுது மாதிரி தொங்குவீங்க. அப்போது அந்த நீங்கள் தொங்குன செகண்டில் நான் வந்து உங்களை காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த டைரியில் போட்டிருக்காமங்க. இதையும் அவங்க நம்பி பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்த. ஆனால் ஒருத்தர் கூடவா தோணல, ஒருத்தர் கூடவா இது தப்புன்னு தோணல. இது இப்போ ஒரு சின்ன பையனுக்கு, அந்த 80 வயசு பாட்டி கூடவா இது தப்புன்னு தோணல. நம்ம இதை ஃபாலோ பண்ணுறதுல என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தான் யோசிக்கல. சின்ன பையனை கூட நம்ம ஏன் இதை ஃபாலோ பண்ணணும், ஒரு டைரி சொல்கிறத நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தாங்கன்னா இன்னத்துக்கு அவங்க வந்து உயிரோடு இருந்திருப்பாங்க. எல்லாத்தையுமே அந்த டைரி வந்துட்டு எல்லாத்தோட பிரெயினையும் வாஷ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட போனால் இது ரிச்சுவல் மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த கேஸை ஃபுல்லாகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பையும் போலீஸுக்கும் இது ரிச்சுவல் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி மர்டர் இல்லை, இது சூசைடும் இல்லை, ரிச்சுவல் மாதிரி தான் டோட்டலாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து சைக்கலாஜிக்கல்லி சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்கங்க. அவ்வளோதாங்க இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ பண்ணும்போது வந்து ஒரு குழந்தை சவுண்டை கேட்டு இருந்திருக்கோம். அது என் பொண்ணு தான். இவங்க தான் அது.